ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 18வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகம். அவ்யக்த்யாத் व्यक्त्यः सर्वाः प्रभवन्त्यघराः मे रात्र्याः मे प्रलीयन्ते तत्रैवाव्यक्तसंज्ञके. अव्यक्तात् व्यक्त्यः सर्वाः प्रभवन्त्यघराः मे रात्र्याः मे प्रलीयन्ते तत्रैवाव्यक्तसंज्ञके. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? அகராகமே, அகஸ்னா என்ன சொன்னோம்? போன ஸ்லோகத்தில் சொல்லி கொடுத்தோம். அகஸ் என்ன சொன்னால் பகல் அப்படின்னு. அந்த பகல் வந்ததும் அவ்யக்தாது, அதாவது தோன்றாத நிலை. எப்படின்னு கேட்டால் எல்லாம் இன்னும் வெளியில் வரல, சிருஷ்டியில் எல்லாமே மறைவாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறது? அந்த மறைவான நிலைமை அவ்யக்தம் என்று சொன்னால் மறைவாக இருக்குது, வியக்தமாக இருக்குது. என்ன வியக்தமாக சொல்லியாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? பளிச்சுன்னு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லியாச்சு அப்படின்னு அர்த்தம். வியக்தமாக சொல்கிறோம்னு, வியக்தமாக என்ன பட்டவர்தனமாக சொல்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்ல, பட்டவர்தனமாக அது சொல்கிறது தான் வியக்தம். அவ்யக்தம் என்ன சொன்னால் அப்படி மூடி மறைச்சி சொல்கிறது அப்படின்னு. ஆனால் இங்கே அவ்யக்தாத் அப்படின்னு சொன்னால் தோன்றாத நிலை, தோன்றாத நிலையிலிருந்து வியக்தையாக, வியக்தையா அப்படின்னு சொன்னால் தோற்றங்கள், சர்வாக அனைத்தும், தோற்றங்கள் எல்லாம் என்னெல்லாம் பெருமாள் சிருஷ்டிக்கிறாரோ அது எல்லாமே என்ன பண்ணோம்? பிரபவந்தி, வெளிக்கிளம்புகின்றன. ஒன்று பின்னாடி ஒன்று வந்தாலும் அது சிருஷ்டி தான். எல்லாம் ஒரே சமயத்தில் வேறு வேறு கேட்டகரி, வேறு வேறு ஜெனட்டிக்ஸு, ஜெனரிக் நேச்சரே வேறு வேறு. அது எல்லாம் என்ன பண்ணுறது? ஒன்று ஒன்றா வரிசை அப்படி அங்கங்கே வெளியில் வருது. ரொம்ப சரி. அது என்ன பெருமாள் சிருஷ்டி பண்ணும்பொழுது எல்லாம் வருது. அதே சமயத்தில் ராத்திரியாகமே, ராத்திரின்னு சொன்னால் இரவு, இரவு வந்த உடனே என்ன நடக்கிறதுன்னு கேட்டால் தத்ரைவ தத்ர ஏவ அப்படின்னு. அதாவது எங்கெல்லாம் அவ்யக்தமாக இருந்தது வியக்தமாக மாறி அப்படி அப்படியே எல்லாம் வெளியில் வந்ததோ அதெல்லாம் என்ன பண்ணுறது? அங்கேயே அவ்யக்தா சம்ஜகா அப்படின்னு சொன்னால், அவ்யக்த சம்ஜகேன்னு சொன்னால் அந்த இடத்துலேயே அது என்ன பண்ணுறது? அப்படி அப்படியே அவ்யக்தம் என்று குறிக்கப்படும் தோன்றாத நிலையில் அங்கேயே ஒடுங்குகின்றது. பிரிலியந்தே அப்படின்னா ஒடுங்குகிறது. அதாவது சிருஷ்டி பண்ணும்பொழுது எல்லாம் ஒரே சமயத்தில் மறைவான ஒரு நிலைமையிலேருந்து வெளிக்கொணருகிறது. எல்லாத்தையும் ஒன்றா மேலே வருது, ஒன்றா மேலே வருது. எல்லாம் ஒரே சமயத்தில் வருது, வேறு வேறு கேட்டகரியிலையும் ஒரே சமயத்தில் வருது. அதுதான் சிருஷ்டியோட சிறப்பு. அது பெருமாள் ஒரே அதுக்கு சிருஷ்டி பண்ணுறாரு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கச்சமெல்லாம் போய் இங்கே நடக்க முடியாது, அங்கே நடக்க முடியாது, அப்படியே மூச்சு வாங்கிட்டு அதெல்லாம் பண்ணுவாரா பார்த்தா இவ்வளோ பெரிய வேலை இல்லை. சிருஷ்டி பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு என்ன மகான் அப்படின்னு ஒரு தத்துவத்தை பற்றி படித்தோம் 2-3 இதுக்கு முன்னாடி. அதுபோல் இந்த பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள் மகான்லேருந்து வருது, மண்ணுலேருந்து குடம் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது இதெல்லாம் இது ஒரு பெரிய வேலை. சொல்கிறதுக்கே நிறைய நாழியாகும். தவறு இல்லாமல் சொல்லணும், மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. இல்லை, சீக்வன்ஸ் மாறாமல் சொல்லணும். அந்த ஃப்ரீக்வன்சியில் என்னெல்லாம் நடக்கும் அதையும் சேர்த்து சொல்லணும். அப்போ தான் சிருஷ்டி. சிருஷ்டி என்றைக்கோ நடக்கிறது. நடந்ததை பற்றி எழுதி வச்சிருக்கிற புத்தகத்தில் பார்த்து படிக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கிறதெல்லாம் உண்டு. அப்படி இருக்கிறத இத்தனை சிரமமான வேலையை பெருமாள் பண்ண உடனே ரொம்ப ஆயாசப்பட்டு போவாரானா? இல்லவே இல்லை. சிரிச்சு வரா. ஒரு சுண்டு விரலோட ஒரு நுனியை அப்படி தட்டி விட்டா எப்படி நம்ம மேலே உட்காண்டிருக்க ஒரு எறும்பு அப்படி கீழே விழுந்துருமோ, நம்மளுக்கு அவ்வளோதான் முடியும். இதெல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் நம்ம கெப்பாசிட்டிக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். பெருமாளை பற்றி சொல்லவே அந்த லெவலுக்கு சொல்லவே இல்லை. ஆச்சாரியர் என்ன சாய்ச்சாகன்னு கேட்டால் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணணும். எல்லாம் ஆர்வம்னா பண்ணலாம், அதுக்கு ஒரு சின்ன தகுதி வளர்த்துக்கணும். அதுக்கு தான் அந்த திறமையை வளர்த்துனுட்டா பெருமாளுக்கு ஆராதனை பண்ணலாம்.
அப்படி ஆராதனை பண்ணும்போது பிரம்மா லெவல்லேருந்து ஆராதனை பண்ணுறாருன்னு ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டே வந்தோன்னு வைங்க. பெருமாளோட தகுதிக்கு, பெருமாளோட சௌலபியத்துக்கு, பெருமாளோடைய சிறப்புக்கு பிரம்மா பண்ணுறதே குறைபாடு உடையதாக தான் இருக்கும். அப்புறம் பிரம்மலோகத்துக்கு போயிட்டு அது வரிசையாக எல்லா உலகமும் இருக்குது. அந்த 14 உலகத்தில் எப்படி ஒன்று ஒன்றா தாண்டிக்கிட்டு வரும்னு நம்ம அதை பற்றி படிக்கும்பொழுது படிக்கலாம். இன்னொரு 4-5 ஸ்லோகம் தாண்டி வரும்போது அது வரும். அந்த மின்னல் உலகம், அப்புறம் வெட்டு உலகம் நிறைய இருக்குது. அதுபோல் வரும்பொழுது அதில் ஒன்று ஒன்றா எந்த உலகத்தில் இருக்கிறவா பெருமாளுக்கு ஆராதனை பண்ணி தூபம் தீபாராதனம்லாம் காமிச்சா அது அவரோடைய இதுக்கு குறைவாக இருக்கும், அந்த தகுதியில் அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுபோல் வரச்சே. அப்போ நாம் பண்ணாலும் கண்டிப்பாக பெருமாளுக்கு குறைபாடு உடையதாக என்ன இருக்கும், நம்ம அவரை பெருமாளோட தகுதிக்கு நம்ம பண்ண முடியாதுதான். ஆனால் நம்ம அதில் உண்மையாக பண்ணுறோமா, மனசை ஹார்தமாக பண்ணுறோமா, மனசு ஈடுபட்டு பண்ணுறோமா, விருப்பப்பட்டு செய்கிறோமா, அதை ஒண்டி தான் பெருமாள் பார்க்குறாரு. அதனால தான் சொன்னார், ஒரே ஒரு இலை, ஒரு சின்ன துளி தீர்த்தம், ஒரு சின்ன பூ, அது வெள்ளையான பூ. அது வராக சுவாமி என்ன சொன்னார், ஒரு வெள்ளையான பூ அப்படி கொடுத்தாலே போகிறோம், மனஸ்பூர்த்தியாக கொடுத்தா அது ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். எதுக்கு இந்த வார்த்தைன்னு கேட்டால், பெருமாளோடைய சிறப்புக்கு, பெருமாளோட தகுதிக்கு நாம் எத்தனை பேர் பூஜை பண்ணாலும் அது என்ன இருக்கும், அது குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த பெருமாள் மனமும் ஏற்றுக்கிறார். அது எப்படியோ அதுபோல் எந்த உலகத்தில் பெருமாள் சிருஷ்டி பண்ணாலும் அது எந்த 17-14 லோகத்தையும் சிருஷ்டிக்கும் பொழுது அது பெருமாளோட என்ன பண்ணாது, அவரை ரொம்ப ஆயாசப்படுத்த வைக்காது. சாதாரணமாக அவரோட என்ன அந்த பாம்பனை மேல் பள்ளி கொண்டான்னு சொன்னால் பாம்பனை மேலே பள்ளி கொண்டு இருப்பார், காலை நீட்டிக்கிட்டு இருப்பார். அப்படின்னா அந்த அங்கே கூட அங்கே இருக்கிறதுக்கு ஒரு போஸ்டர் இருக்கு, சவ்யம் பாதம் பிரசாரிய ஸ்ருத துரிதகரம் அப்படின்னா வலது காலை மடிச்சுக்கிண்டு இடது காலை தொங்க விட்டுண்டு அவர் எப்படி இருப்பார்னு இருக்குது. அதுபோல் உட்காந்துட்டுருக்குச்சே. வெறுமை ஒரு சொண்டு வரல, அப்படி ஒரு வாட்டி ஒரு காற்று தட்டுற மாதிரி தட்டினா எல்லாமே நடந்துடும். ராத்திரியாகமே பிரிலியந்தே, இரவு வந்தால் அந்த நேரத்தில் இவை அனைத்தும் என்ன பண்ணுறது, அங்கேயே ஒடுங்கிவிடும். எங்கே ஏதோ வந்ததோ அங்கேயே ஒடுங்கிவிடும். அதனால் அவ்யக்தம் என்று சொன்னால் என்ன, மூலப்பிரகிருதி. அந்த மூலப்பிரகிருதி எப்போவுமே அமைதியாக இருக்கும், அதில் எதுவும் காட்டாது. அப்படின்னா அது பிரளய காலத்தில், பிரளய காலம் முடிஞ்சுது, அவர் 17-14 லோகம் முடிஞ்சுடுத்து அப்படின்னு சொன்னால் அந்த 14 லோகத்தில் மறுபடியும் பெருமாள் சிருஷ்டிக்கும் பொழுது அந்த பிரளயம் முடிஞ்ச உடனே அது என்ன பண்ணுவார், புது சிருஷ்டிக்கு வரும்போது ஒரு ராத்திரி முடிஞ்சு பகல் வருது, பகலில் எல்லாம் மேலுக்கு வருது. அது எப்படி சாதாரணமோ அதுபோல் பெருமாள் ரொம்ப என்ன ஜஸ்ட் லைக் தட் அந்த வேலையை பண்ணி முடிப்பார். அதனால் இப்படி தான் ராத்திரியில் ஒடுங்கிறது, பகலில் எல்லாம் மேலுக்கு வருது, அதை நீ மனசில் வாங்கிக்கணும் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்கிறார். அர்ஜுனனுக்கு கூட சேர்ந்து நம்மளும் இதை மனசில் வாங்கிக்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.